திடீர் மாரடைப்பு. நடிகர் நெப்போலியனுக்கு ஏற்பட்ட மிக பெரும் பரிதாபம் தமிழ் சினிமாவே உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முன்னணி நடிகரா ஒரு காலகட்டத்துல வலம் வந்தவர் நடிகர் நெப்போலியன். நெப்போலியன் தனது திரைப்பயணத்துல இருக்கும்போதே அவரு நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அரசியலுக்கும் போயிட்டு அரசியலையும் எம்பியா தேர்வாகி அதன் மூலியமாவும் மக்களுக்கு நிறைய சேவைகளை பண்ணியிருக்காரு. தொடர்ந்து தமிழ் சினிமால முன்னணி நடிகராகவும் வில்லன் கதாபாத்திரங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள்னு நடிப்பு திறமை வெளிப்படுத்தின இந்த நெப்போலியனுக்கு திருமணமானதுக்கு பிறகு அவருக்கு 2 மகன்கள் பொறந்தாங்க. அதுல மூத்த மகனுக்கு ஒரு விசித்திரமான நோய் ஏற்பட்டுச்சு. அதன் காரணமா அவருடைய கை, கால்கள் எல்லாமே செயலிழந்து போனது. அந்த மாரி நோய் ஏற்பட்டவங்க ரொம்ப நாட்கள் வாழ மாட்டாங்க. சீக்கிரமே இறந்துருவாங்க அப்படிங்கிற செய்தி கேட்டு நடிகர் நெப்போலியனும் அவருடைய குடும்பத்தினரும் ஒட்டுமொத்தமா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. தன் மகன அவ்வளவு சீக்கிரம் சாக விட மாட்டேன் அப்படின்னு நெப்போலியன் ரொம்ப கஷ்டப்பட்டு அமெரிக்கா அழைச்சிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சையும் அளிச்சிட்டு இருக்காரு. அதன் காரணமா நெப்போலியன் மகனுடைய உடல்நிலை இப்போ லைட்டா முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தன் மகனுடைய உயிரை அவர் இப்போ காப்பாத்தி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லார் மாதிரியும் தன் மகனுக்கும் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நெப்போலியன் அதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு டாக்டர் பொண்ண தனது மகனுக்கு திருமணமும் பண்ணி வச்சிருக்காரு. தன் மகனுக்காகவே அமெரிக்கால அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வீல் சேர்ல எல்லா ரூமுக்கும் போயிட்டு வர மாதிரி ஒரு அழகிய வீடையும் கட்டி வச்சிருக்காரு நெப்போலியன். தன் மகனுக்காகவே நெப்போலியன் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்போ அர்ப்பணிச்சிருக்காரு. தன் மகனை மட்டும் லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கணும், அவன் சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு தன் மகனுக்காகவே மீதி இருக்கிற வருங்காலத்தை முழுவதும் செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப கூட தமிழ் சினிமாவில் நிறைய பட வாய்ப்புகள் வந்து குமியுது. ஆனா நெப்போலியன் எந்த படத்திலும் நடிக்காம தன் மகனுடைய கூட இருந்து அவருக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் அளிச்சுக்கிட்டு தனது வீட்டிலேயே இருந்து அவரை பாத்துக்கிறாரு. ஆனா இதுல அவருடைய மருமகளுக்கும் நெப்போலியன் மனைவிக்கும் திருமணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் செட் ஆகவே இல்லையாம். அடிக்கடி 2 பேருக்கும் இல்ல பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. அதற்கு காரணம் நெப்போலியன் தன் மகனுக்கு திருமணம் வச்சிருக்க அந்த பொண்ணு டாக்டர் அப்படிங்கறனால சில விஷயங்களை அவங்க சொல்றது நெப்போலியன் மனைவிக்கு பிடிக்கல. அவரு என்னுடைய மகன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம், கருத்து வேறுபாடு இது கொஞ்ச நாட்களா ரொம்பவுமே அளவுக்கு அதிகமா போயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நெப்போலியன் மனைவி கோவப்பட்டு அவங்களுடைய மருமகளை அடிக்க அளவுக்கு போயிருக்காங்க. அதன் காரணமா அவங்களுடைய மருமகள் கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி இப்போ கோயம்புத்தூருக்கும் போயிட்டாங்களாம். கடந்த 1 வாரமா அவருடைய மகன் இதனால பயங்கர சோகத்துல மூழ்கியிருக்காரு. அவரது உடல்நிலையும் இப்போ லைட்டா கவலைக்கிடமா மாறி இருக்கு. இதன் காரணமா நடிகர் நெப்போலியனுக்கும் அவருடைய மனைவிக்கும் பயங்கரமான வாக்குவாதம், சண்டை ஏற்பட்டிருக்கு. அதுல நெப்போலியனுடைய பிரச்சனைய அவருடைய மனைவி சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லை. அது நெப்போலியனுக்கு பயங்கர மனக்கவலையை ஏற்படுத்திருக்கு. தனது மன உளைச்சல்னால என்ன பண்ண தெரியாம அளவுக்கு அதிகமா மது குடிச்சிருக்காரு நெப்போலியன். அது மட்டும் இல்லாம தன் மகனுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதை பத்தி பயங்கரமா ஃபீல் பண்ண நெப்போலியனுக்கு நள்ளிரவு ஏற்பட்ட மாரடைப்பு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.